சொல்லிடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. சாப்பிட்டீங்களா சொல்லு. சாப்பிட்டீங்களா கேளு. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பார்ட் 2. அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு, எதுவும் செட் ஆகலை. அதனால வந்து இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், வீடியோக்குள்ள போகலாம் சொல்லு. வீடியோக்குள்ள போகலாம். பாப்பாவை நாங்கள் எப்போவுமே அவங்க அத்தை வீட்டிலே விட்டுட்டு போயிடுவோம். அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றனால அவளுக்கு போட்டு பார்க்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவளுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே ரொம்ப ஹாப்பியாகிடுவா. பாய் அடிப்பாவி. யாருமா அது? பாப்பாவா? அக்கா. அந்த கடையில் வந்து ஒரு கண்ணாடி இருந்தது. பாப்பா அதையே பார்த்துட்டு அவள் அழகை ரசிச்சுட்டு அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாப்பா கிட்ட வந்து ஃப்ராக்ஸ் நிறைய இருக்குது, அதனால் அது எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோலி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கலர் நல்லா இருக்கு. எங்களுக்கு 2-3 ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி பாப்பாவுக்கு அது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா போட்டு பார்த்தோம். அதில் வந்து எனக்கு இந்த பிங்க்கும் அந்த ப்ளூ காம்பினேஷனில் இருக்கிற ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்கும் அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ஒயின் கலர் ட்ரெஸ்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவள் கலருக்கும் அதுக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் அந்த கை டிசைன் மட்டும் பிடிக்கவே இல்லை, அது ரொம்ப கீழே வந்துகிட்டே இருந்தது. சரி அதை ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் ஹைலைட்டே அவளுக்கு அந்த கையில் கொடுத்துருக்க டிசைன் தான் ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக இருக்கீங்க. என்னம்மா வருது அதில்? தண்ணி எங்கே போயிட்டு வந்துடும். கொடுத்துருங்க, அதுக்குள்ளே தைச்சி வச்சுருவாங்க. அது யாருக்குமா அந்த ட்ரெஸ்ஸு? உனக்கு தானா? உனக்கு தான் எடுத்தாச்சு, அப்புறம் வேறு யாருக்கு இது? அப்பாக்கா? சைஸ் பத்தாது, சின்ன சைஸ். இல்லாட்டினா உங்கள் அப்பா போட்டு பாரு. அப்போ அம்மாவுக்கு எதுவுமே இல்லையா? அம்மாவுக்கு என்ன வாங்கி தருவீங்க? அம்மாவுக்கு இருக்கா? அம்மாவுக்கு என்ன வாங்கி தருவீங்க? தொங்குதா? அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாம்மா. பாப்பா இப்போல்லாம் ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு தண்ணியை குடிக்கிறதுக்கு எவ்வளோ அலப்பறா பண்ணுறா பாருங்களேன். டிராஃபிக் இருக்குல்ல. இந்த சைடு போகும்போது எங்களோட ஃபேவரட் ஜூஸ் ஷாப் ஒன்று இருக்குது. எப்போ போனாலும் இங்கே ஜூஸ் குடிக்க மறக்கவே மாட்டோம். இது வந்து கரும்பு ஜூஸில் வந்து பைனாப்பிள் கலந்து கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா எப்போவுமே இந்த பைக்கில் வெளியே வந்தாலே தூங்கிடுவா. அப்படியே கண்ணு சொக்கிட்டே இருந்தால் அப்படியே தூங்கிட்டா. எங்கள் வீட்டு குட்டியோட வாய் வந்து தூங்கும் போது மட்டும்தான் அமைதியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நாங்கள் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ண 3 ட்ரெஸ்ஸில் எது அவளுக்கு அழகாக இருக்குது, நாங்கள் எது சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கே ரிவீல் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.